Whenever I meet people from Tamil Nadu, they tell me there is a big competition in the family here. The competition is between the son and the son-in-law. They are competing on who will loot more. எப்போதெல்லாம் நான் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க நேருகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் என்னிடத்திலே ஒரு விஷயத்தை கூறுவார்கள். அது என்ன தெரியுமா? இங்கே ஒரு குடும்பத்திற்குள்ளே பெரும் போட்டா போட்டி நிலவுகிறது. இது மகனுக்கும் மருமகனுக்கும் இடையிலான போட்டி. எதிலே போட்டி? யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறார்கள் என்பதுதான் போட்டி. Tamil Nadu needs vision in governance, not son or son-in-law loot. On a connected note, DMK and their ally in Delhi has one thing common. In both, the son-in-law had done quote-unquote wonders, and India is fed up of one son-in-law. Tamil Nadu is fed up of another son-in-law. इन दोनों परिवारों के भ्रष्टाचार से जनता बहुत परेशान है. ஆளுகையில் தொலைநோக்கு தான் இன்று தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியமான தேவை. மகன் மருமகன் அடிக்கும் கொள்ளை அல்ல. அதேபோல திமுகவிலும் தில்லியில் அவர்களுடைய கூட்டாளிக்கும் இடையே ஒரே ஒரு ஒற்றுமை. இரண்டு கட்சிகளிலும் மருமகன்கள் மேற்கோள் என்னவென்றால் அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்தியா ஒரு மகனால் ஒரு மருமகனால் சலித்து போய்விட்டது. இன்னொரு மருமகனால் தமிழ்நாட்டு சரித்து போய்விட்டது. இந்த இரண்டு குடும்பங்களின் ஊழலால் மக்கள் பெரும் வேதனையில் இருக்கின்றார்கள்.